Hi everyone, welcome back to my channel. So இந்த வீடியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அப்டேட் கூட சொல்லலாம். நான் ஆக்சுவலாக இந்த வயலட்டி கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ தான் நாட்டு நட்டுருக்காங்க. கிளைமேட்டே நல்லா இருந்துச்சு. சரி அதான் இந்த வீடியோ நம்ம போட்டலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். ஸோ வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய பேர் வேணுங்கன்னே வந்து அவாய்ட் பண்ணுவாங்க, எனக்கே தெரியும். ஆனால் நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா நான் வந்து ஒரு யூடியூபர்னு சொல்லிட்டு நான் பிலீவ் பண்ணிட்டேன். ஸோ கரண்ட்டாக நம்மளுக்கு இருக்க சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா 4000 ப்ளஸ் 200 சம்திங் நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. பட் ஸ்டில் நான் வந்து என்னோடய பெஸ்ட்டு தரணும்னு சொல்லிட்டு அன்டில் நவ் நான் வந்து ஒரு 250 வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஆக்சுவலாக யாருக்காண்டி நான் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹாப்பினஸ்க்காண்டி நான் போடுறேன். அதாவது பார்த்தாலும் சரி பார்க்காட்டினாலும் சரி நான் போடணும்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ZIAUNCUT வந்து சேனல் நேமு, ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா vlogging, நான் எங்கெங்கெல்லாம் போகிறேன் அந்த மாதிரி போட்டுட்ருந்தேன். இப்போ சடனாக நம்ம ஊருக்கு வந்தப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுது. என்னன்னா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ போடலாம் அப்படிங்கிறப்ப என்னோடய சேனல்லே போடலாமா இல்லை அதுக்குன்னு ஒரு சேனல் க்ரியேட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் யோசிச்சதுக்கப்புறம் வந்து முடிவு பண்ணாதான் மிடில்மேன் ஐடியான்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேங்க. அதில் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 4 வீடியோஸ் நான் போட்டுட்டேன். அதாவது இன்டீரியர் டிசைன்ஸாக இருக்கட்டும், வந்து ஒரு பைக் கன்சல்டிங்கு அந்த மாதிரி வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ நான் போட போகிறேன். என்னன்னா வந்து இந்த வீடியோ போடலாமா சொல்லலாமாங்கிற மாதிரியே ஒரு திங்கிங். ஏன்னா நான் வந்து ரொம்ப வருஷமாக நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். நிறையா கண்ட்ரிஸு போயிட்டேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் 2 உலக அதிசயம் வேறு நம்ம வந்து பார்த்தாச்சு. ஒன்று வந்து தாஜ்மஹால், அதுக்கப்புறம் வந்து பிரேசிலில் கிரைஸ்ட் தி ரிடம்பர்ஸ். ஸோ இவ்வளோ பண்ணியும் மக்கள் வந்து நம்ம வீடியோ வந்து பார்க்குறது இல்லை. சில வீடியோலாம் பார்க்குறப்போ வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அதாவது யாராச்சும் 2 பேர் டான்ஸ் ஆடுவாங்க. சில வீடியோலாம் பார்த்தோன்னா வடக்கன்ஸ் வந்து சில்லி சாப்பிட்ற மாதிரிலாம் வீடியோ பார்ப்பேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 1 மில்லியன் 2 மில்லியன் வியூஸ் போகிறப்ப நம்ம என்னடா தப்பு பண்ணுறன்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது நம்ம தெரிஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணுறோமா இல்லை வந்து தெரியாமல் அப்லோட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு திங்கிங்காக இருக்கும். பட் ஸ்டில் நான் வந்து இதை விடுறதா இல்லை. நான் கண்டிப்பாக தொடர்ந்து போட்டுட்டு தான் இருக்க போகிறேன். ஸோ இது என்னன்னா நம்ம வந்து இந்த சேனல் அப்படியே ஓப்பன் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இதில் வந்து பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸு அந்த மாதிரி வந்துட்டுருக்கோம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் கடை ஓப்பன் பண்ணுறீங்க, ஏதாச்சும் ப்ரொமோட் பண்ணணுன்னா நான் வந்து ஃப்ரீயாக பண்ணுறேங்க. யாரும் இந்த காலத்தில் ஃப்ரீயாக பண்ணுவாங்களான்னு தெரில, பட் நான் ஃப்ரீயாக பண்ணுறேன். எதனாலனா ஸோ இந்த சேனல் வந்து க்ரோ ஆகணும். அதனால் அது வரைக்கும் நான் வந்து ஃப்ரீயாக அதுக்கு ப்ரொமோட் பண்ணிவிட்டு தரலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த சேனலு அப்புறம் வந்து இன்னொரு சேனல், என்னடா இன்னொரு சேனல்னால் நம்ம வந்து PS5 வாங்கினோம்ல. ஸோ அதில் உள்ள கேம்ஸ் எல்லாமே வந்து நான் போடலான்னு சொல்லிட்டு அது வந்து தமிழ் பேட்டில் கிளப்னு சொல்லிட்டு அந்த சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக 3 சேனலு. நீங்கள் நினைக்கலாம் என்னடா ஒரு சேனலே முடியலை, என்னடா 3 சேனல், அதெல்லாம் கிடையாது. எனக்கு தோணுச்சு, எனக்கு வந்து ஆசையாக இருந்துச்சு. நான் அது வந்து பல நாள் பண்ணணுன்னு நினச்சது. ஸோ பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி பிடிக்கலனாலும் பரவாயில்ல. பட் என்ன நான் வந்து ஏதாச்சும் தப்பு பண்ணுறேன்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்டில். நான் அடுத்த வாட்டி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நான் எக்கச்சக்க பிளேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேங்க. எல்லா வீடியோவும் நான் வந்து அதில் போட்டிருக்கேன். அதாவது பிரேசிலாக இருக்கட்டும், இட்டாலியாக இருக்கட்டும், டென்மார்க்கு, வந்து யூஎஸ்ஸு, அந்த மாதிரி நிறைய ஐலாண்டு, அந்த மாதிரி நிறையா பிளேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்தியாவில் கூட நான் வந்து கன்னியாகுமரி டு ஆக்ரா, ஸோ இந்த ட்ராவல் எங்கெங்கெல்லாம் போனேன், என்னென்ன ஸ்பாட்டுக்கு போனேன், என்னென்ன ஸ்ட்ரீட் ஃபுட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே கம்ப்ளீட் வீடியோவாக நான் போட்டிருக்கேன். பட் ஸ்டில் வந்து எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு கிடையாது. என்ன அவ்வளோ வியூஸ் வந்து போகல. பட் இருந்தாலும் என்னோட முயற்சி பண்ணிவிட்டு என்னோட பெஸ்ட் நான் வந்து கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள், வந்து அவாய்ட் பண்ணுறவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து எனக்கு யாரெல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்கன்னு மூஞ்சிக்கு நேராகவே தெரியுது. அதாவது வேணும்னே நம்மளுக்கு முன்னாடியே வந்து நம்ம வீடியோ வந்து பார்க்காம இருப்பாங்க. நம்ம பார்த்துட்டு நம்ம எல்லாமே வந்து பாசிங் க்ளவுட் தான், நம்ம அதெல்லாம் ஓவர் கம் பண்ணால் தான் நம்ம வந்து இங்கே ஒரு ஆளாக நிற்க முடியும். ஸோ அதனால தான் நான் வந்து கிவ் அப் பண்ணாமல் நான் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய அடுத்தடுத்த முயற்சி. ஸோ எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர்.